மேட்ச் வளையல் விளையாட போகிறேங்க. ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டு இந்த மாதிரி உடஞ்ச வளையலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க. நான் வந்து மறைச்சிக்கிட்டு ஒரு வளையல் இப்படி எடுப்பேங்க. ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஒரு வளையல் எடுத்து காட்டுவாங்க. அந்த வளையல் வந்து ஒரே செட்டாக இருந்தால் நான் அவுட்டுங்க. அதே போல் அவங்க வந்து வேறு ஆப்போசிட்டாக இப்படி எடுத்து காமிச்சாங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இது மாதிரி காமிச்சாங்கன்னா இது வந்து நான் எடுத்துக்கோங்க, நான் வின்னர். இது மாதிரி எனக்கு அது மாதிரி நான் வந்து ஒரே கலர் ஆகிடுச்சு, நான் அவுட் ஆனோன்னா மறுபடியும் அவங்க விளையாடுவாங்க. இதே போல் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது யாருக்கு அதிகமான எண்ணிக்கை வருதோ அவங்க வின்னருங்க. இப்போ அந்த விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இப்போ நான் கையை மறைச்சிக்கிட்டு ஒரு வழியில் எடுத்துக்கிட்டேங்க. எனக்கு ஆப்போசிட்டில் ஒன்று எடுத்து காட்டுவாங்க. இப்போது இது மேட்சிங் கிடையாது, இதனை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது மேட்ச் ஆகிடுச்சிங்களா, நான் அவுட்டு. இப்போது அவங்க விளையாடுவாங்க. இப்போது கலர் இது வித்தியாசமாக இருக்குது. இப்போ அவங்கள தான் விளையாடுவாங்க. க்ரீனு இப்போ இது மேட்சாக இருக்குது, அதனால் நான் விளையாடுவேன். இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இதே மாதிரி செட்டாக இப்போ வந்து நான் விளையாடினேங்க. இதே போலங்க இந்த மாதிரி கரெக்டாக இதை மாற்றி விளையாடும் போது இந்த கவுண்டிங் வந்து யாருக்கு அதிகமாகுதோ அவங்க தாங்க வின்னரு. இந்த மாதிரி தாங்க வளையல் விளையாட்டு விளையாடணும்.